ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நாங்கள் சோயான்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் சும்மா சின்னதாக இருக்கும். இதை ஒரு சில இடங்களில் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் சோயான்னு தான் சொல்லுவோம். நான் வந்து சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு சோயா வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு 1 செகண்ட் ஊற விடுங்க. நல்லா ஊறட்டும். 1 செகண்ட் ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அமுக்கி பார்த்தீங்கன்னா அமுங்காது. அந்த சோயாவில் இருக்கிற டஸ்ட்டு கிஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் அந்த 1 செகண்ட் ஊற விடுறது. அப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணி வேறு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணலாம், கொதிக்க விடலாம். ஒரு கொதி தான். இல்லை அப்படி நீங்கள் கொதிக்க விடனாலும் விடலாம். இல்லை வெந்நியை கொதிக்க வச்சு ஊற்றனாலும் ஊற்றலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து நான் சோயாவில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த கொதி வரவும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெந்நியை கொதிக்க வச்சு ஊற்றனாலும் ஊற்றிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். அப்புறம் இதை கொஞ்சம் ஆறவும் நல்லா வந்து தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு இப்படி நல்லா கையை வச்சு நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் சோயா வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து 65 செய்யும்போது தண்ணி இருந்தது அப்படின்னா உள்பக்கம் கொஞ்சம் வந்து வெளியே மொறுன்னு உள்ளே வந்து சொதன்னு இருக்கும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து சிக்கன் 65 மசாலா இதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். என்கிட்ட வந்து பச்சரிசி மாவு இல்லை. இது வந்து சிவப்பு அரிசி மாவு புட்டுக்காக அரைச்சி வச்சுருந்தேன். சரி அரிசி மாவு தானேன்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்பிக்காக கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த சோயாலே எப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும், தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். அந்த இதுலேயே நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெயில் அப்படியே வந்து உதிரியாக விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சோயா வந்து வந்துடும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டிஷ் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் செஞ்சதில்லை. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் செய்வேன். ஆனால் இது பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க. பிரியாணி கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் 2012 இருந்தே செய்வேன். சரி இன்றைக்கி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்னா கூட பண்ணலாம். சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் பிள்ளைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதை லேசாக அமுக்கி விட்டாலே பாருங்களேன், நல்லா இந்த பாருங்கள் டபக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய்.